வணக்கம் மை டியர் மாணவ செல்வங்களா. இன்னைக்கு 5 சேலஞ்சில் நம்ம பார்க்க போகிற சாப்டர் ஆர்கனிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன். அண்ட் ஆர்கனிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷன்லேருந்து 1லேருந்து 3 கொஷின் வரைக்குமே நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுது. வாங்க ஃபர்ஸ்ட் கொஷனுக்கு போயிடுவோம். ஸோ ஆர்கனிசம்ஸ் அண்ட் பாப்புலேஷனில் ஃபஸ்ட் கொஷனே ஒரு கிராஃப் பேஸ்டு கொஷனாக இருக்குது. ஸோ இந்த கொஷனில் பார்த்தீங்கன்னா ஃபாலோயிங் கிராஃப் டெபிக்ஸ் த பாப்புலேஷன் growth curve marked by A and Bன்னு கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கொஷனுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 2 growth curve பார்த்துக்கோங்க. ஒன்று லாஜிஸ்டிக் growth curve, இன்னொன்று எக்ஸ்பென்ஷியல் growth curve. கர்வோடைய ஷேப்பு, கர்வோடைய ஈக்குவேஷன், ஸோ இது ரெண்டுத்தையும் பார்த்துக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் இட் பாப்புலேஷன் இன்ட்ராக்ஷன் ஒரு 5-6 டைப்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணி அந்த எக்ஸாம்பிள்ஸை பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் நிறையா டைம்ஸ் கேட்டுகிட்டே வராங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கொஷனுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்துருவோம். கர்வ் ஏ ரெப்ரசன்ஸ் லாஜிஸ்டிக் growth curve. ஆக்சுவலாக இது ஒரு இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். கர்வ் ஏன்றது எக்ஸ்பென்ஷியல் growth curve காமிக்கும். எக்ஸ்பென்ஷியல் growth curve ஜே ஷேப்பில் இருக்கும். ஸோ ஏன்றது ஜே ஷேப்பில் இருக்குது. இது லாஜிஸ்டிக் growth curve கிடையாது. அண்ட் கர்வ் பி ரெப்ரசன்ஸ் எக்ஸ்பென்ஷியல் growth curve. அகைன் மாற்றி கொடுத்துருக்காங்க. கர்வ் பின்றது லாஜிஸ்டிக் growth curve எஸ் ஷேப்பில் ப்ரெசென்ட்டாக இருக்குது இல்லையா. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா இன்கரெக்ட். அண்ட் சி கே ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பர்த் ரேட் ஆஃப் த பாப்புலேஷன். கேன்றது பர்த் ரேட்டை குறிக்காது. கேன்றது கேரியிங் கெப்பாசிட்டியை குறிக்கும், அந்த என்விரான்மெண்ட்டோடைய மேக்ஸிமம் கேரிங் கெப்பாசிட்டி. ஸோ சியும் இன்கரெக்ட். அண்ட் டி ஆர் இந்த ஈக்குவேஷன் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்ட்ரென்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸுங்கிறது தான் கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஆருங்கிறது இன்ட்ரென்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ்னு சொல்லலாம், இல்லைனா பயோட்டிக் பொட்டன்ஷியலும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. வாங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். பார்னக்கல்ஸ் க்ரோயிங் ஆன் த பேக் ஆஃப் த வேல் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப்னு கேட்குறாங்க. ஸோ பார்னக்கல்ஸ் அப்படின்ற இந்த ஆர்கனிசம் பார்த்தீங்கன்னா வேலுடைய சர்ஃபேஸில் ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதனால் வேலுக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. ஆனால் பார்னக்கல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பெனிஃபிட் இருக்கும். ஸோ ஒரு ஆர்கனிசம் பெனிஃபிட் ஆகுது, இன்னொரு ஆர்கனிசம் நியூட்ரலாக இருக்குது. ஸோ இது வந்து கிளாசிக்கல் கேஸ் ஆஃப் ஆப்ஷன் சி கமன்சாலிசம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. அண்ட் வாங்க தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். If in a pond there were 10 lily plants last year and through reproduction 15 new plants are added and making the current population to 25, calculate the birth rate ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறது நம்ம பார்ப்போம். ஸோ பர்த் ரேட்டை எப்படி கால்குலேட் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். ஒரு டிவிஷன் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நியூமரேட்டரில் யாரை நீங்கள் எடுத்துக்கணும் அப்படின்னா பாப்புலேஷன் எவ்வளோ சேஞ்சாக இருக்குது. இனிஷியலாக எவ்வளோ இருந்திருக்கு, 10 இருந்திருக்கு. இப்போ எவ்வளோவா இருக்குது, 25 இருக்குது. சேஞ்ச் இன் பாப்புலேஷன் எவ்வளோ, 10லேருந்து 25. டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 15. நியூமரேட்டரில் 15 மார்க் பண்ணிட்டேன். ஓகேவா, 15 தான் நியூமரேட்டர். டிவிஷன் டினாமினேட்டரில் நீங்கள் யார் யூஸ் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா இனிஷியல் பாப்புலேஷன் எவ்வளோ, 10. ஸோ டிவைடட் பை 10. ஸோ 15/10 ஜஸ்ட் அப்படியே பாயிண்ட் வச்சுக்க வேண்டியதான். 1.5. 1.5 தான் இதனுடைய பர்த் ரேட். அண்ட் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. இவ்வளோ தான் சிம்பிள். ஓகேவா, பர்த் ரேட்டோ இல்லை டெத் ரேட்டோ நியூமரேட்டரில் சேஞ்ச் இன் பாப்புலேஷன் போட்டுக்கோங்க, டினாமினேட்டரில் இனிஷியல் பாப்புலேஷன் போட்டுக்கோங்க, அவ்வளோதான். ஓகேவா, அதான் உங்கள் பர்த் ரேட்டாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அண்ட் வாங்க ஃபோர்த் கொஸ்டின் பார்ப்போம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்ஸ் த எக்ஸ்பொனென்ஷியல் growth ஆஃப் பாப்புலேஷன். எக்ஸ்பொனென்ஷியல் growth ஆஃப் பாப்புலேஷன் சொல்லிட்டாலே அது என்ன ஷேப்பில் இருக்கும், அந்த கர்வ் ஜே ஷேப்டு கர்வில் இருக்கும். இந்த ஜே ஷேப்டு கர்வுக்கான ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா dn/dt ஈக்குவல் டு rn, வேர் ஆர் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பயோட்டிக் பொட்டன்ஷியல் இல்லை நேச்சுரல் இன்ட்ரென்சிக் ரேட் ஆஃப் நேச்சுரல் இன்க்ரீஸ்னு சொல்கிறோம். ஸோ ஆரோடைய வேல்யூ அது கொடுத்தாச்சு. ஆனால் இங்கே அந்த ஈக்குவேஷன் அப்படி இல்லவே இல்லையே. அப்போ என்ன ஃபார்மில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது டிஃப்ரென்ஷியல் ஃபார்ம். இதை நீங்கள் இன்டகிரேட் பண்ணும்போது அதுக்கு இருக்கக்கூடிய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா nt ஈக்குவல் டு n0e⁻rt. ஆப்ஷன் பி தான் இதுக்கான சரியான ஆன்சர். இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா ஆப்ஷன் டி அப்படியே பாருங்கள், n0 ஈக்குவல் டு nt e⁻rt இருக்குது. இதெல்லாம் டக்குன்னு மிஸ்டேக் பண்ணக்கூடிய இடம். ஏன்னா ஃபஸ்ட்டு nt வரணும். ஓகேவா, n0ங்கிறது இனிஷியல் பாப்புலேஷன். எப்போவுமே ஃபைனல் பாப்புலேஷன் தான் இனிஷியல் பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணும். இனிஷியல் பாப்புலேஷன் ஃபைனல் பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணியிருக்காது. ஓகேவா, அண்ட் நமக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின், விச் ஆர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் கேன் லீட் டு டிக்ரீஸ் இன் த பாப்புலேஷன் இன் அ கிவன் என்விரான்மெண்ட். உங்கள் ஆன்சர்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பாப்புலேஷன் டிக்ரீஸ் கம்மியாகுதுன்னு சொல்கிறாங்க. கம்மியாகுது அப்படின்னா அதுக்கான காரணம் 2 தான். ஒன்று அதனுடைய மார்ட்டாலிட்டி, அதாவது டெத் அதிகமாக இருந்ததுன்னா பாப்புலேஷன் குறைய ஆரம்பிக்கும். ரெண்டாவது எமிகிரேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன், அதாவது இண்டிவிஜுவல்ஸ்லாம் அந்த என்விரான்மெண்ட்டை விட்டு வேறு என்விரான்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஸோ அப்போ பாப்புலேஷன் ஆட்டோமேட்டிக்காக டிக்ளைன் ஆகும். இது 2 ஃபேக்டரும் பாப்புலேஷனை குறைக்கும். அப்படியே பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா நேட்டாலிட்டி பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். நேட்டாலிட்டினா பர்த், நம்பர் ஆஃப் பர்த்ஸ். இதே மாதிரி செகண்டில் இமிகிரேஷன் அப்படின்றது வேறு சில இடங்கள்லேருந்து இண்டிவிஜுவல்ஸ் நேட்டிவாக இந்த இடத்துக்கு வருவாங்க, அதாவது இந்த வேறு ஹேபிட்டேட்லேருந்து இந்த ஹேபிட்டேட்டுக்கு வர போகிறாங்க. ஸோ இதான் வந்து இமிகிரேஷன் சொல்கிறோம். ஸோ நேட்டாலிட்டியும் இமிகிரேஷனும் பாப்புலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும், மார்ட்டாலிட்டியும் எமிகிரேஷனும் பாப்புலேஷனை பார்த்தீங்கன்னா கம்மி பண்ண ஆரம்பிக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நமக்கான 5 சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கான 5 சேலஞ்ச்.
உங்கள் ஆன்சர்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் 5 எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் முக்கியமாக பயோவாத்தியார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் இன்னொரு 5 சேலஞ்சோட சந்திப்போம். Until then, take a very good care of yourself, and this is me Biovathya saying Tata, bye bye.